அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசிக்கு ஜூலை மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மேஷம் ராசிக்கு ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் 2ஆம் பாவகத்திலே ஆட்சி பெறுகிறார். 2 கூடியவன் சுக்கிரன், 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். சுக்கிரனுடைய காரகத்துவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாகன சம்பந்தமான நன்மைகள் ஏற்படும். சில பேருக்கு நல்ல வீட்டு குடி போறது, அல்லது சில பேருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள், அல்லது சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள், ஆபரண சேர்க்கை போன்றவையும் சில பேருக்குலாம் ஏற்படும். அதே போல எதிர்ப்பாலினர் உறவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சுப விரயங்கள் ஏற்படும். எதிர்ப்பாலினர் உறவால மகிழ்ச்சியும் ஏற்படும். அதே சமயத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை திருமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னாக்க வரன்கள் பேச்சுவார்த்தை நடக்கும். கல்யாணம் ஆகிறது பாத்தீங்கன்னாக்க ஆடி மாசத்துக்கு மேல உங்களுடைய சுய ஜாதகத்தின் படியும் 7ஆம் அதிபதியோட தசாபுக்தி, 5ஆம் அதிபதியோட தசாபுக்தி, அல்லது 2ஆம் அதிபதியோட தசாபுக்தி, அல்லது 9ஆம் அதிபதியோட தசாபுக்தி நடக்குதுன்னா அதுதான் திருமண காலம். ஜாதகப்படி கோச்சாரத்துல குரு 2ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல இருந்தாக அதுவும் திருமண காலம் தான். ஆனா இப்ப குரு 3ஆம் இடத்துலதான் இருக்கு. மிதுனத்துல குரு இருக்கு, ஆனா 9ஆம் இடத்துக்கு பாக்குது. 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு தன் வீட்டையே பாக்குது. அந்த வகையில திருமண காலம் தான் இது. இது ஆடி மாசத்துக்கு மேல ஏறத்தாழ ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு மேல திருமணம் ஆகாதவர்களுக்கு, நான் சொன்ன மாதிரி இந்த தசாபுக்தி நடப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தவரை 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்குது. பாக்கியங்கள் கைகூடும். புத்திர பாக்கியம் இல்ல, நீண்ட நாளா ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் புத்திர பாக்கியத்துக்காக எடுக்கக்கூடியவர்களுக்கும் அதற்கான நல்ல சாதகமான பதில்கள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். சூரியன் குரு சேர்க்கை 3ஆம் இடத்துல. அப்போ நிறைய கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க, சிறுதூர பயணம் போயிட்டு வருவீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, புதிய வாய்ப்பு தேடுவீங்க. அந்த புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்துல 4ஆம் இடத்துல புதன் பகவான், 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உடல் நலத்துல அடிக்கடி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதே போல புதன் வக்கரம் ஆகிறார். ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரலும் வக்கர கதியில புதன் இருக்கும். அந்த வகையில அந்த புதன் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. புதன் வக்கரமாகிறது நல்லது. இந்த நேரத்துல கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். ஆனாலும் இந்த புதன் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்துல புதியவர்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, புதிய நட்பை நம்பி கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது போன்றவற்றை தவிர்க்கவும். அதே போல இந்த புதன் வக்கர காலத்துல ஒப்பந்தங்கள்ல சைன் பண்ணும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஒப்பந்தங்கள் பண்ணாம இருக்கக்கூடாது நல்லது. ஒப்பந்தங்களே நீங்க செய்யலன்னு பிரச்சனை இல்லை. ஒப்பந்தம் அப்படி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னாக்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்க அல்லது ஒரு சினி இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா சைன் பண்ண வேண்டியது நிலைமை வரும். அந்த ப்ராஜெக்டை படிச்சு பார்த்து சைன் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட். யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கீங்கன்னா கொடுக்கறதுக்கான எவிடன்ஸை மேக் பண்ணீங்க. நீங்க வாங்கினீங்கனாலே அதுக்கான எவிடன்ஸை மேக் பண்ணி வச்சீங்க, அதுதான் நல்லது. இப்ப சனியை பொறுத்தவரையில ராசிக்கு 10, 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கு. விரயச்சனி. இது பாத்தீங்கன்னாக்க முதல் சுற்றுல இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நலத்துல தொந்தரவுகள், பிரச்சனைகள், விரயங்கள் அவர்களுக்கு இதெல்லாம் ஏற்படும். இடத்துல ஒரு 15 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னாக்க முதல் சுற்றாக இருக்கும். மேஷ ராசியா இருந்து 15 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, அதுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அப் டு 50 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா அது 2வது சுற்றா இருக்கும். அந்த 2வது சுற்று இருப்பவர்களுக்கு பண விரயமாகும். அப்போ நீங்க அந்த சுப விரயங்களை செய்யக்கூடிய காலகட்டம். அந்த சுப விரயம் என்பது நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால வீடு வாகனம் போன்றவற்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். சில பேருக்கு தொழில் முதலீடு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தணும். இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுல உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் செய்யணும். பொது பலனை நம்பி இந்த நான் ராசி, இந்த நட்சத்திரம், அதனால நான் ஆரம்பிச்சிடலாமா, அதே போதுமா அப்படின்லாம் நீங்க கேட்கவே கூடாது. ஜாதகத்துல அந்த கொடுப்பனை இருக்கணும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த பிசினஸ் பண்ணக்கூடிய கொடுப்பனை இருந்தாக அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா ஓஹோன்னு வளரலாம், நல்லா சம்பாதிக்கலாம். பிசினஸே ஆரம்பிக்காத ஒரு ஜாதகம், 10க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, 10ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் கனெக்டிவிட்டி இருக்குன்னா அது வேலைக்கு போகக்கூடிய ஜாதகம். நீங்க வேலைக்கு போனாதான் பெஸ்ட். அதுல அரசு பணி கிடைக்குமா பிரைவேட் வேலையான்றது நம்ம ஜாதகத்துல வாங்கி கொடுப்பனதா.
இதெல்லாம் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். இதெல்லாம் ஒரு பொது பலன் என்பது ஒரு கைடன்ஸுக்கு தான். இந்த விஷயத்துல இறங்காதீங்க, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, இதுல துணிஞ்சு செயல்படுங்க, இதுல பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது. இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதை சூட்டபிளா இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்க, சூட்டபிளா இல்லாதவங்க விட்டுட்டு வேற வேலையை கூட பார்க்கலாம். நல்லது. பொது பலன் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுதான் முக்கியமா நான் சொல்ல வரேன். இப்போ இந்த 10ஆம் அதிபதி சனி 12ஆம் பாவகத்தில் இருக்கிறது விரய சனி. இதுல 2வது சுற்றில் இருப்பவர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். நீங்க இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது தான் நல்லது. வேலையில இருந்தீங்கன்னாக்க, தொழில் ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்க இருக்கிற தொழிலையே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லது. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அல்லது புதிய நபர்கள் வராங்க கூட்டாளியா சேர்த்திக்கிறனாக கவனமாக இருக்கணும். அதே போல 3வது சுற்று 50 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னாக அது உங்களுக்கு 3வது சுற்று ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அவர்களும் உடல்நல விஷயத்துல கவனமா இருக்கணும். முதல் சுற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களும் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தணும். இதுதான் முக்கியம். அடுத்தது 3வது சுற்றில் இருப்பவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பணம் கொடுக்கல் வாங்கல்ல கூட கவனமாக இருக்கணும். 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுது. அதாவது ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து வக்ர சனி. அந்த சனி வக்ர காலம் என்பது அப் டு நவம்பர் 28ஆம் தேதி வரலும் சனி வக்ரம். இந்த சனி வக்ர காலகட்டத்துல பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்லாவே இருப்பீங்க, பணம் வரும், செய்யற தொழில நல்ல லாபங்கள்லாம் வரும். அதே சமயத்துல வர்ற பணத்துக்கு ஏற்ற செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கும். மேலும் பொதுவாகவே இந்த சனி வக்ரமாகும் போது வேலையில மாற்றங்கள் வரும். அது யாருக்கு மாற்றம் வரும்னா, அதிகப்படியான ஒரு நல்ல மாற்றமா யாருக்கு இருக்குன்னா, உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருந்து நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னாக, அதாவது நல்ல கிரகத்தின் தசாபுக்தி நடக்குதுன்னாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும், இடமாற்றம் வரும். நீங்க முயற்சி பண்றீங்க வேற வேலைக்கு அப்படின்னா அந்த வேலை மாற்றம் ஏற்படும். வெளியூருக்கு போறதுக்கு முயற்சி பண்றீங்க, தொலைதூரத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அந்த தொலைதூர முயற்சிகள் சாத்தியமாகும். அதே போல அரசு பணியில் இருக்கீங்க, பதவி உயர்வுக்கு என் பேர் வருமா அப்படின்னா வரும், வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு டிரான்ஸ்பர் கூட கிடைக்கும். ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, கோச்சாரத்துல சனி வக்ர காலத்துல கொஞ்சம் கடுமையா வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலையில கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேலையை விட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலை, வேலையை விட்டுட்டு நின்னுறது போன்றவை எல்லாம் ஏற்படும். அதாவது உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, கோச்சாரத்துல சனி வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டத்துல வேலையில கவனமா இருக்கணும். மேலதிகாரிங்க கிட்ட பகச்சிக்காம முரண்படாம இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சக பணியாளர்கள் கூட உங்களுக்கு எதிர்ப்புகளை காட்டலாம், சில எதிரிகள் உருவாகலாம். அவங்க கிட்ட கவனமா இருக்கணும். அதாவது குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஆப்போசிட் ஜெண்டரோட நீங்க பழகுறீங்க, பேசுறீங்க, ஒரு நட்பா தான் இருக்குன்னா கூட அதை விமர்சிப்பாங்க உடன் பணிபுரிவர்கள். அதனால பொறாமை, சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதனால எதையுமே ஒரு லிமிட்டா வச்சுக்கிட்டா நல்லது. எந்த பிரச்சனையும் கிடையாது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. மேலும் இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த நேரத்துல மூவ் பண்ண நினைக்க கூடாது. குறிப்பா உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகாதவர்கள் வேலை மாற்றத்தை தவிர்க்கணும். தொழில் செய்றீங்கன்னா கூட இந்த நேரத்துல கடை மாற்றம், அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விரிவுபடுத்துறது போன்றவற்றையெல்லாம் தவிர்க்கணும். அதே போல கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதையும் தவிர்க்கணும். சனி வக்ரம் என்பது 2 வகையா பிரிக்கலாம். உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்து நல்ல தசாபுக்தி நடந்தா பாசிட்டிவா இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, நேர் வலுவோடுதான் இருக்கு, இப்ப நடக்கிற தசாபுக்தியும் சரியில்லைன்னா அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும், கவனமாக இருக்கணும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய், ராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவுடன் இணைந்திருக்கும். 11ஆம் பாவகத்துல ராகு. இந்த செவ்வாய் கேதுவோடு இணைஞ்சா இன்னும் புரியாத கோபம், டென்ஷன், பதட்டம் இருக்கும். வேகமாக செயல்படுறதாக நினைத்து நீங்க விவேகம் இல்லாத செயல்களில் இறங்கி நஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொறுமையா செயல்படணும். 5ஆம் இடம் என்பது புத்திஸ்தானம். கோபத்தை காட்டக்கூடாது, வேகத்தையும் காட்டக்கூடாது. செவ்வாய் கேது இணைவு என்பதால் பாத்தீங்கன்னா உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் சில பேருக்கு ஏற்படும். அதனால உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. பிள்ளைகள் வகையில உங்களுக்கு செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல பிள்ளைகள் வகையில சில மன வருத்தங்களும் சில பேருக்கு ஏற்படும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவால பங்காளிகள், அண்ணன் தம்பி இவங்களோட சில கருத்து வேறுபாடுகள், சில முரண்பாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த நேரத்துல திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? முக்கியமா காதல் வாழ்க்கை கொஞ்சம் கசப்போம். அதாவது புதிய காதலே வந்தா கூட காதல்ல ஒரு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு சில கான்ட்ரவர்ஷியல் வரும், கோபத்தால சில பிரச்சனைகள் வரும். அதனால உங்க கோபத்தை வெளிக்காட்டாம இருந்தீங்கன்னா உறவு நிலை நல்லாவே இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில வாழ்க்கை துணிவரால் உங்களுக்கு ஆதாயங்கள்லாம் உண்டு. திருமண வாழ்க்கையில மனைவியால அல்லது கணவனால ஆதாயங்கள் உண்டு.
அவர்களால சில சுற்றுலா போறது, அவர்களுடன் டைம் ஸ்பெண்ட் இதெல்லாம் நடைபெறும். சுக்கிரன் நல்லா வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. வாழ்க்கை துணைவருக்கு உடனான பாதிப்பு ஏற்பட்டு நீங்களா, சில நேரங்கள்ல வாழ்க்கை துணைவரின் உறவுகளால சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, முக்கியமா நிலம், விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், கட்டுமானம், கட்டிடவியல், உணவு சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட்டு, சாஃப்ட்வேர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள், நிர்வாகம், HR, அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கம்யூனிகேஷன் ஓரியன்டான துறைகளில் இருப்பவர்கள், மக்கள் தொடர்பு, அரசியல், அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், என்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், AI போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும், கூடுதலாக கூட கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு பதவி உயர்வுக்கான செய்திகள் வரலாம். அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாவே இருக்கும். சூரியன் குரு சேர்க்கை முதல் பகுதியில ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கும். அந்த 4ஆம் இடத்துல சூரியன் வர்றதுனாலதான் மாதத்தோட பிற்பகுதியில சில உறவு நிலைகள் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லுது. அது குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவு வகையில, தாயாரின் உறவு வகையில கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. மேலும் தாயாரின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. தாயாரின் உடல்நலமும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அதுவும் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து. மற்றபடி இந்த மாதம் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை கிடையாது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் இந்த மாதத்துல பெரிதாக இல்லை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் போன்றவை ஏற்படும், புதிய உறவுகள் போன்றவை ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும். மண்மனை, விவசாய நிலம் அல்லது வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, பழைய சொத்து விற்கிட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும். திருமண வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், ஒரு ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகளால மன வருத்தங்கள் ஏற்படும். அதே போல உங்களுக்குமே கூட வீடு, வாகனம் சம்பந்தமான நன்மைகள் உண்டு. பதவி உயர்வுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே ஆக மொத்தம் இந்த மாதம் பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் தான், பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. வாழ்க்கை மாறும் என்றே சொல்லலாம். ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்க, முருகன் அருள் முற்றிலும் உங்களுடைய வினைகளை தீர்க்கும். முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க. வீட்டிலேயே கூட முருகன் சிலையை வச்சு வழிபாடு செய்யலாம், அல்லது முருகன் போட்டோ வச்சு வழிபாடு செய்யலாம். முடிஞ்சா செவ்வாய்க்கிழமையில ஈவினிங் நீங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் பழனி ஆண்டவர் முருகனை போய் தரிசிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.